வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று சிறப்பு அரசியல் அரட்டை. என்ன பேச போறோம்னு எங்களுக்கே தெரியாது. சார்ட்ட தான் வந்து கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ், வணக்கம் மாலதி. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் குறித்து, தமிழக நலன் சார்ந்த ஒரு விஷயம் குறித்து இன்று பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த சிறப்பு அரசியல் அரட்டை நிகழ்ச்சியை இன்றைக்கி நடத்திட்டு இருக்கோம். பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படுகிறது என்பதை சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் தெளிவாக அறிவித்து விட்டார். மாற்றிடம் தேடி கொண்டிருக்கிறோம் என்றும் சொல்லிவிட்டார். சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் பரந்தூர் பகுதி மக்களும், குறிப்பாக ஏகனாபுரம் போன்ற கிராமத்தை சேர்ந்த மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்பு தெரிவிக்கிறார்கள். எனக்கும் உள்ளபடி அது மகிழ்ச்சி. அங்கே இந்த நெல் விளையும் பூமிகளின் மீது விமான தளத்தின் ஓடுபாதை அமையாமல் இருக்கிறது என்ற மகிழ்ச்சி எனக்கு ஒன்று. கூடுதல் மகிழ்ச்சி, சுற்றி ரியல் எஸ்டேட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த திமுக காசு பூரா போச்சு, மொத்தம் போச்சு. 3 பங்காகும் ஏரோ சிட்டி கட்டலாம், உல்லாசமாக வாடலாம் என்று நினைத்தது போயிற்று. ஆனால் தாவேக அரசு மீது கடுமையான விமர்சனங்கள் தொழில்துறையில் இருந்து வந்து கொண்டிருக்கு. வளர்ச்சிக்கு எதிரானவர் விஜய். சென்னை போன்ற முக்கியமான நகரத்துக்கு இன்னொரு விமான நிலையம் தேவை. இப்போது இருக்கக்கூடிய இந்த மீனம்பாக்கம் விமான நிலையம் போதாது. வேறு ஒரு விமான நிலையம் கட்டுறதுக்கு நீங்கள் இன்றைக்கி ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிங்கன்னா கூட அது முடியறதுக்கு 10 வருஷம் ஆகும். இதில் பாதி நிலத்துக்கு பணம் கொடுத்துட்டாங்க. அந்த நிலத்தை என்ன பண்ண போகிற? தமிழகத்தை 10 வருஷம் பின்னோக்கி இழுத்து செல்கிறார் என்ற விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் முதல்வர் திரு விஜய் அவர்களுடைய பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவது என்ற முடிவு சரி, நான் மனதார அதை வரவேற்கிறேன். அதே நேரத்தில் எங்களுக்கு தொழில் வளர்ச்சியே வேண்டாம், நாங்கள் வெறும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் என்று காந்தி அவர்கள் சொன்ன கிராமப்புறம் சார்ந்த பொருளாதாரத்தை தமிழகம் பின்பற்ற முடியாது. அது சாத்தியமும் இல்லை. நமக்கு தேவை வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, அதன் மூலமாக பொருளாதார மேம்பாடு. இதை எப்படி சாத்தியப்படுத்தலாம் என்றால் முதலீடுகள் வர வேண்டும். தமிழ்நாட்டுக்கு முதலீடுகள் வருவதை விட அண்டை மாநிலங்களுக்கு அதிக முதலீடுகள் செல்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதற்கு திமுக அரசு மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் தாண்டி கண்ணுக்கு தெரியாத ஒரு கூறு இருக்கிறது. அது என்னவென்றால், தூத்துக்குடியில் மூடப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் தொழிற்சாலை. இந்த ஸ்டெர்லைட்டில் என்னப்பா உற்பத்தி பண்ணுறாங்க? தாமிரம், காப்பர் எதுக்கெல்லாம் பயன்படுகிறது? டிரான்ஸ்ஃபாரம், வயரு, பேட்டரியிலேருந்து ஆரம்பிக்குது. நிறையா, எல்லாத்துக்கும் அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. சரியா? அண்டு 2018ஆம் ஆண்டில் நடந்த அந்த போராட்டம், அந்த துப்பாக்கிச்சூடு, பறிபோன 13 உயிர்கள், இது எல்லாமே அனைவரது மனதிலும் இன்னும் பசுமையாக நினைவில் இருக்கிறது. இந்த 13 உயிர்கள் காவல்துறையின் நடவடிக்கையால் பறிபோனதன் காரணமாக ஸ்டெர்லைட் என்பது ஒரு தீண்டத்தகாத வார்த்தையாக இன்று தமிழகத்தில் மாறிவிட்டது. அதுக்கு அந்த போராட்டம், அதோட பின்னணி, அதுக்குள்ளே இருக்கிற லாஜிக்கு பின்னாடி போவோம். நான் இப்போ ஒரு இன்வெஸ்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு 3000 கோடிக்கு ஒரு தொழிற்சாலை தொடங்கலான்ட்டு நான் இருக்கிறேன். இப்போ என் மனசில் முதல்ல என்ன வரும்னா ஸ்டெர்லைட் தான் வரும். இவங்க போராட்டம் பண்ணி மூடிடுவாங்க, என் துட்டுப்புற போச்சு, வேறு இடத்துக்கு போகலாங்க, பெரிய பஞ்சாயத்து அந்த ஊரில் என்று வரமாட்டார்கள். இது இயல்பா இல்லையா? இது இயல்பு. கடந்த மே 10 அன்று பிரதமர் திரு மோடி அவர்கள் ஹைதராபாத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ளும்போது நேரடியாகவே ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். இந்தியா ஒரு நெருக்கடியான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அடிப்படையில் நெருக்கடியான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. एक समय था जब हम कॉपर एक्सपोर्ट करते थे, लेकिन आज भारत के सामने स्थिति ऐसी बन गई कि अब हमें कॉपर को भी इंपोर्ट करना पड़ता. ஒரு காலத்தில் காப்பரை, தாமிரத்தை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த இந்தியா இன்று இறக்குமதி செய்கிறது. இது போன்ற வழக்குகளை கையாளும் போது நீதிமன்றங்கள் கவனமாக கையாள வேண்டும் அப்படின்னு கிட்டத்தட்ட டைரக்டாக சொல்லிட்டாரு. கோர்ட்ஸு, இந்தியாவோட பொருளாதாரம், ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், இது எல்லாத்தையும் சேர்த்து கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் வெளிப்படையாக, அதுவும் நீதிமன்றங்களை குறிப்பிட்டு கூறுகிறார் என்றால் இந்த விஷயத்தோட தீவிரத்தன்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு புள்ளியோரத்தோடு தொடங்குறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2017 இந்தியா 22,856 கோடி மதிப்பிலான தாமிரத்தை இறக்குமதி செய்தது. இன்னைக்கு இந்தியா 2026 இறக்குமதி செய்யக்கூடிய தாமிரத்தின் மதிப்பு 1,03,000 கோடி மதிப்பிலான காப்பரை நாம் இம்போர்ட் பண்ணுறோம். இது கிட்டத்தட்ட 350% அதிகம்.
இதற்கு ஒரு முக்கியமான காரணம் காப்பரோட தேவை அதிகரித்திருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் ஸ்டெர்லைட் மூடப்பட்டது ஒரு மிக முக்கியமான காரணம். மாலதிக்கெலாம் நல்லா ஞாபகம் இருக்கும். இப்போ அந்த டீமில் தான் இருந்தாங்க. ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு அந்த போராட்டம். நம்ம அத்தனை பேரும் உணர்வோடு அந்த போராடும் மக்களோடு நின்றோம். அப்போது மாலதிக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், பிஜேபி தரப்பில் இந்த போராட்டத்தின் பின்னணியில் வெளிநாட்டு சதி இருக்கிறது என்று குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுப்பி வந்தார்கள். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை எழுப்புவது பிஜேபி என்ற ஒரே காரணத்துக்காகவே நாம் அதை புறக்கணித்தோம் இல்லையா? காதிலே வாங்குறதில்ல, அவன் அப்படி தான் சொல்லுவான் அப்படின்ட்டு திரும்பிட்டு போயிட்டே இருக்கிறது. இன்னைக்கு அந்த ஸ்டெர்லைட் ஆலை நேரடியாக ஒரு 3000 பேருக்கும் மறைமுகமாக 20,000 பேருக்கும் அதிகமாக வேலைவாய்ப்பை வழங்கி கொண்டிருந்தது. அந்த ஸ்டெர்லைட் ஆலையை நம்பி இஎம்ஐயில் லாரி வாங்கி போட்டவங்க கொள்ள பேர் இருக்காங்க. இந்த ஸ்டெர்லைட் மூடப்பட்டதனால் தூத்துக்குடி துறைமுகத்தோட வருவாயே குறைஞ்சிருச்சு. இப்போ கிட்டத்தட்ட நேரடி வேலைவாய்ப்பு ஒரு 3000, மறைமுக வேலைவாய்ப்பு 20,000த்துக்கு அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன வெண்டார்ஸ்லாம் சேருங்க, ஹவுஸ் கீப்பிங்லேருந்து சேருங்க, அவங்களுக்குலாம் வேலை போச்சு. இப்போ இந்த போராட்டம் நடத்துனவங்கலாம் அவங்களுக்கு சோத்துக்கு வழி பண்ணுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறாங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சார். ஆனால் அது வந்து ஸ்டெர்லைட்டால் மிகப்பெரிய அளவில் அந்த காற்றில் மாசு ஏற்படுது, மக்களுக்கு வந்து நுரையீரலில் பாதிப்பு ஏற்படுத்துது, இந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். ரொம்ப அழகாக கேட்டீங்க. இப்படி மாசு ஏற்படுத்தும் ஆலையாக, கேன்சரை ஏற்படுத்தும் ஆலையாக அந்த ஆலை இருந்துச்சுன்னா அதை திறக்க சொல்கிறது ஒரு மனிதாபிமானமற்ற கோரிக்கை இல்லைங்களா? 1994 முதல் அந்த ஆலை மூடப்பட்ட 2018 வரை 4 லட்சம் டன் காப்பரை ஸ்டெர்லைட் உற்பத்தி செய்து கொண்டிருந்தது. அப்போது காற்று மாசு ஏற்படவில்லையா? நான் உங்களுக்கு டேட்டாலாம் தரேன், ஸ்க்ரீனில் போடுங்க. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட பிறகு காற்று மாசில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பதை விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சி தெரிவிக்கிறது. இன்னொன்று, அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கிட்ட இந்த காற்று மாசுன்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க, நுரையீரல் பாதிக்கப்படுது ரைட்டா? காப்பர் மேனுஃபேக்சரிங் ஸ்மெல்டர் பிளான்ட்டை விட பல மடங்கு காற்று மாசை ஏற்படுத்தும் தொழிற்சாலை எது என்றால் அனல் மின் உற்பத்தி நிலையங்கள். நிலக்கரி மூலமாக மின்சார உற்பத்தி. நம்ம அதுக்கு எதிராக ஒரு பெரிய குரூப் இருக்குது ஓகேவா? இது கோல் இதே நிறுத்தினோடனே வீட்டில் மண்ணெண்ணெய் ஊற்றி அடுப்பறிக்க சொல்லுவாங்க அந்த டிக்கெட்டுங்கள்லாம். இந்த ஸ்டெர்லைட் ஆலை காற்றில் வெளியிடப்படும் மாசு 1% என்றால், தூத்துக்குடியிலே சொல்கிறேன் நான், தூத்துக்குடி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கோல் பிளான்ட்டு 99% மாசை ஏற்படுத்துகிறது. நிலத்தடி நீருக்கான பாதிப்பு என்று பார்த்தால் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய வகையில் ஸ்டெர்லைட் ஆலை நிலத்தடி நீரை பாழ்படுத்துகிறது என்று எந்த விதமான விஞ்ஞானபூர்வமான ஸ்டடி, ரிசர்ச் மெட்டீரியல் எதையும் போராட்டம் நடத்துபவர்கள் கூட கொடுக்கவில்லை. ஸோ நீங்கள் இப்போ கேட்டதுனால ஏன் இந்த போராட்டம் நடைபெற்றது, உண்மையிலேயே வெளிநாட்டு கரங்கள் இதில் இருக்கின்றனவா அப்படின்றத நாம் ஆராய வேண்டிய தருணம் வந்துவிட்டது. 2018 ஒரு 6 வருடம் ஆனதுனால டெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக மக்கள் இதை அணுகுவார்கள். இப்போ 2018 டிசம்பரில் இதை பேசியிருந்தானே அடிச்சிருப்பாங்க நம்மள, 13 உயிர்கள் அப்படின்னு இருப்பாங்க. சவுக்கு சங்கர் ஒளின்னு சொல்லிட்டு போட்டா போட்டு போராட்டமே இறங்கியிருப்பாங்க. என்ன, இன்னைக்கு 6 வருடங்கள் கடந்து விட்டது. இன்னைக்கு கடந்த 1.5 வருடங்களாக தூத்துக்குடி மக்கள் ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பவர்களுக்கு தானே எங்கள் வாக்குன்ற லெவலுக்கு போராட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா வேலை போச்சு. ஒரு முதலாளி ஆகலான்னு சொல்லிட்டு இதை நம்பி லாரி போட்டிருப்போம்ப்பா, லோன் வாங்கி, ஃபினான்ஷியல் லோன் வாங்கி. ஸ்டெர்லைட் ஆலை 3 பிறகு லாரி வச்சுட்டு என்ன பண்ணுவேன், விற்றுட்டு வறுமை இதெல்லாம் இருக்குது. நான் சொல்கிறேன், 1994 இந்த பிளான்ட்டு செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்தியாவில் மொத்தம் 4 காப்பர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸ் தான் இருக்குது. ஒன்று குஜராத்தில் இருக்கக்கூடிய ஹிண்டால்கோ, இன்னொன்று குஜராத்திலேயே இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் காப்பர். அடானியுடைய காப்பர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டும் குஜராத்தில் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடியில் வேதாந்தா நிறுவனத்தினுடைய இந்த ஸ்டெர்லைட் பிளான்ட் 1994 4 லட்சம் டன், தொடக்கத்தில் கம்மியாக ஆரம்பிச்சிருக்காங்க, அப்புறம் 4 லட்சம் டன் கெப்பாசிட்டியோட இந்த பிளான்ட்டு இயங்கிட்டு தான் இருக்குது. அப்பப்போ அதுவும் அந்த போராட்டத்தில் எழுப்பப்பட்ட கோஷங்களை எல்லாம் கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அப்படியே ரத்த நரம்புகள்லாம் புடைக்கும். காப்பர் உனக்கு, கேன்சர் எனக்கா? ஸோ அரவுண்டு 2017 இந்த 4 லட்சம் டன் கெப்பாசிட்டி 8 லட்சம் டன்னாக மாற்றுறாங்க. நிலம் அவங்களுக்கு அருமையாக ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. அரசாங்கத்துக்கு ஏராளமான வரி வருவாயை அள்ளி தருகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி விவர் எக்ஸ்போர்ட்டிங். பிரதமர் அந்த 10 மே அன்னைக்கு பேசுனதில் காப்பரை ஏற்றுமதி பண்ணுற நிலைமையில் இருந்த இந்தியா இன்றைக்கி இறக்குமதி பண்ணுது அப்படின்ட்டு கவலையோடு பதிவு செய்கிறார் என்றால், அந்த எக்ஸ்போர்ட்டை பண்ணினதில் ஸ்டெர்லைட் வாஸ் அ
இம்பார்ட்டன்ட் பிளான்ட். இந்த மொத்தமே 4 தானே, இவங்க தான் மேஜர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 4 தான் இருக்குது. ஸோ 2017 8 லட்சம் டன்னாக இந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இவர்கள் வேலைகளை, அந்த பணிகளை தொடங்கும் சமயத்தில் தான் போராட்டம் ஆரம்பிக்குது. திஸ் வாஸ் அரவுண்ட் February 2018. ரொம்ப ஒரு சின்ன குரூப் தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இட் வாஸ் அ லோக்கல் இஷ்யூ. அங்கே வந்து இந்த பிரதமர் வந்து அண்டோலன் ஜீவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்மை உருவாக்குனார். அதாவது போராட்டம் நடத்துறதே பொழப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்ட்டு. அது போன்ற ஒரு அண்டோலன் ஜீவி குரூப் தான் ஃபாத்திமா பாபு என்ற பேராசிரியர். அவர் ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர். அவரும் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் சிலரும் சேர்ந்து தான் இந்த போராட்டத்தை தொடங்குகிறார்கள். அது ரொம்ப சின்ன அளவில் அந்த போராட்டம் தொடங்குகிறது. இந்த போராட்டம் தொடங்கிய ஒரு சில நாட்களிலேயே லண்டனில் குடியிருக்கும் சமரேந்திர தாஸ் என்பவர் இந்த ஃபாத்திமா பாபுவை சந்தித்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார். ஒரு ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடைபெறுகிறது. இது தொடர்பாக டெக்கான் கானிக்கலில் ஒரு செய்தியே வந்திருக்கு. சமரேந்திர தாஸ் யாருன்னா, ஃபாயில் வேதாந்தா என்ற பெயரில் ஒரு என்ஜிஓ நடத்துபவர். இந்த சேவை அர்த்தம்லாம் சில என்ஜிஓ கேள்விப்பட்டிருப்பீங்க. சுற்றுச்சூழலை காப்போம், பூமியை காப்போம், கடலை காப்போம், ஆற்றை காப்போம், நிலத்தை காப்போன்று ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு நடத்தும். இந்த பூவுலகி நண்பர்கள், இந்த திமுக நண்பர்கள், அவங்க ஒரிஜினலாக ஆனால் பேர் பூவுலகி நண்பர்கள் வச்சுருப்பாங்க, அவர்கள் நடத்துகிறாங்களே, அது மாதிரியான என்ஜிஓவை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஃபாயில் வேதாந்தா என்று ஒரே ஒரு நிறுவனத்திற்கு எதிராக முழு நேரமாக ஒரு என்ஜிஓ நடத்துறது எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சமரேந்திர தாஸ்க்கு வேலையே தான். அந்த அவர் நடத்துகிற என்ஜிஓ பேரே ஃபாயில் வேதாந்தா. அவர் லண்டன்லேருந்து வந்து இந்த ஃபாத்திமா பாபுவை சந்திக்கிறார். அண்ட் மாலதிக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், அக்ரெசிவாக பிரச்சாரம் தொடங்குது. கிராமமாக போகிறாங்க. அப்புறம் குமார ரெட்டியார்புரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நல்ல ஒரு அழகான பெரிய மரம் இருக்குது. அந்த இடிந்தகரைக்கு நீங்கள் போயிருக்கீங்க? அந்த இடிந்தகரைக்கு நான் போயிருக்கேன். அந்த சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு பெரிய டென்ட் போட்டு, இப்போ பந்தல், டென்ட்லாம் இல்லை, டெம்பரரிலாம் இல்லை, பந்தல், பெரிய பந்தல் போட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு டெய்லி காலைல போய் உட்காந்துக்கிட்டு உண்ணாவிரதம் டிசைன் ஒரு வருஷம் மேலே நடந்துச்சுல இந்த போராட்டம். அது போன்ற ஒரு மரம் அது. அங்கே போய் எல்லாம் கூடுறது, உட்கார்றது, பேசுறது, இப்படியே போயிட்டுருக்கு. மார்ச் ஆகுது. மார்ச் மாதம் ஒரு அழைப்பு விடுக்கிறார்கள். ஸ்லோவாக ட்ராக்ஷன் கிடைக்குது. அந்த நிதிஷ் தெரிஞ்சுக்கணும், இந்த போராட்டம் நடத்தக்கூடிய இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இவர்களோட நெட்வொர்க்கு மற்றும் வீச்சு ரொம்ப அதிகம். இந்தியா முழுக்க இருந்து வந்து ஆதரவு தருவார்கள். உதாரணத்துக்கு இந்த நர்மதா பச்சாவ் அண்டர்லன் நடத்தக்கூடிய அந்த போராட்டத்தில் புகழ்பெற்ற மெக்சேசே அவார்டு வின்னர் மேதா பட்கர், இது போல் வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணுற வல்லமை இவர்களுக்கு இருக்கிறது. அருந்தோதி ராய் ஹேஸ் ரிட்டன் எக்ஸ்டென்சிவ்லி அபவுட் தி ஸ்டெர்லைட் அண்ட் வேதாந்தா பர்டிகுலர்லி. ஸோ ஸ்லோவாக இந்த போராட்டங்களுக்கு ட்ராக்ஷன் கிடைக்க ஆரம்பிக்குது. அண்டு அப்படியே வந்து அந்த ஒரு பந்துக்கு, வேலை நிறுத்தத்துக்கு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. அப்போது வணிகர் சங்கங்கள் இதற்கு ஆதரவு தருவதா வேண்டாமா என்ற ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. வணிகர் சங்கங்கள் 2 பிரிவாக இருக்கிறது. ஒன்று வெள்ளையன் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய வணிகர் சங்கம், இன்னொன்று விக்ரமராஜா அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய வணிகர் சங்கம். இதில் இந்த விக்ரமராஜா தலைமையில் இருக்கக்கூடிய வணிகர் சங்கம் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறது இல்லை அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த வெள்ளையன் தலைமையில் இருக்கக்கூடிய இது வந்து கலந்துக்கணும், இது நச்சு ஆலை, அது ஆக்சுவலி சங்க ரைவல்ரி அவங்களுக்குள்ள, இவங்க கலந்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்த உடனே இந்த ஸ்டேஜில் வந்து இந்த போராட்டம் மற்றும் போராட்ட குழுவில் ஊடுருவும் அமைப்பு எது என்று கேட்டால் மக்கள் அதிகாரம் என்ற அமைப்பு. தம்பிக்கு தெரியாது, அந்த மக்கள் அதிகாரத்தை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்றேன். மக்கள் அதிகாரம் என்பது மாவோயிஸ்ட் கட்சியுடைய ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன். மாவோயிஸ்ட் கட்சியோட ஒரிஜினல் ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன் மாகாயிகா, மக்கள் கலை இலக்கிய கழகம். அந்த மாகாயிகாவோட ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன் தான் மக்கள் அதிகாரம். மக்கள் அதிகாரம் எனக்கு நினைவு தெரிந்த 2014 இறுதி அல்லது 2015 தொடக்கத்தில் தான் இது தொடங்கப்படுகிறது. எனக்கு இது வந்து எதுக்கு திடீர்னு புதுசாக மாகாயிகா ஒன்று இருக்குது, இது எதுக்கு புதுசாக மக்கள் அதிகாரம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரே முழக்கம், மூடு, டாஸ்மாகை மூடு, இவ்வளவு தான். வலுவான பிரச்சனை தம்பி. டாஸ்மாக மூடுன்ற பிரச்சாரத்தை நகர்த்தி 2016 மிகப்பெரிய கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் பூரண மதுவிலக்க கோரிக்கை வைக்க வச்சுட்டாங்கப்பா. அப்புறமா விசாரித்து பார்த்தா தான் தெரியுது, மக்கள் அதிகாரத்துக்கு ஃபண்டு பண்ணி இந்த பிரச்சாரத்தை தூண்டி விட்டதே திமுக. என்னென்னா ஜெயலலிதாவுக்கு நெருக்கடி கொடுக்குறது. உண்மையிலே அந்த அம்மாவை பாராட்டணும்ப்பா. இவங்க எல்லாம் அப்படி எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் டாஸ்மாக மூடு. நிறைய பேருக்கு புதுசாக நிறைய பேர் அரசியலை ஃபாலோ பண்ணுறாங்கன்றதுனால ஊத்தி கொடுக்கும் உத்தமிக்கு போயஸில் உல்லாசம். யோப்பா,
கோவன் ஒருத்தர் இருப்பார் தெரியுமா? பாட்டு கேட்டிருக்கு. அப்பதான் அந்த மக்கள் அதிகாரம் சார்பாக தான் அந்த பாடல் லான்ச் பண்ணப்படுது. அதில் கோவன் கைதாகிறாரு. கைதாயிட்டு வெளியே வந்து கலைஞரை போய் மீட் பண்றாரு. அந்த மக்கள் அதிகாரத்தை நடத்துறதே திமுகன்றதெல்லாம் பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்பவே எனக்கு வந்து உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி சொல்லுவாரு, நீங்க போலீஸ் சார், அப்படித்தான் சார், மக்கள் போராட்டத்தை கொச்சப்படுத்தாதீங்க சார் அப்படின்னு. இல்லை, இப்போ யோசிச்சு பார்க்குறேன், ஜெயிலேருந்து வந்து டேரெக்டா எதுக்கு போயிட்டு கலைஞரை பார்க்கணும்? நம்மள தான் போயிட்டு வந்தோம். யாரை பார்க்கணும் உங்களுக்கு? எடப்பாடிவா? சேக மாட்டார். நெக்ஸ்ட் ஹலோ, முதலமைச்சரா இருக்கிறது விஜய். ஓ அவரே. ஸோ அப்போ இந்த போராட்டத்தை அடுத்தடுத்து எடுத்துட்டு போய் ஒரு குறிப்பிட்ட நாளில் தமிழகம் முழுக்க டாஸ்மாக் கடைகளை முற்றுகைன்னு அறிவிச்சிட்டாங்கப்பா. அறிவிச்சு பச்சைப்பாஸ்க்கு, இப்போ இந்த கடை இருக்கா இல்லைன்னு தெரியல, பச்சைப்பன் கல்லூரிக்கு பக்கத்தில் ஒரு ரோடு போகும், பட்டன் ரோட்டில் போய் ஜாயின் பண்ணுற ரோடு போகும், அந்த இடத்துல இருந்த ஒரு கடையை உடச்சிட்டாங்க பாருச்சு. ஜெயலலிதா பிகேம் ஃபியூரியஸ். தம்பி, ஒரு வாரத்துக்கு எல்லா கடைக்கும் போலீஸ் பாதுகாப்போடப்பா. வம்புக்கு போய் குடிச்சேன் நான், ஏன்னா போலீஸ் பாதுகாப்போட குடிக்கிறது குஷியாக இருந்துச்சு. எல்லா டாஸ்மாக்கும் போலீஸை போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மக்கள் அதிகாரம் இந்த போராட்டத்துக்குள்ள நுழைஞ்சு வெறும் மக்களின் போராட்டமாக இருந்த இந்த போராட்டத்தை வன்முறை போராட்டமாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு விட்டார்கள். அப்போ அந்த போராட்டம்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நடுவில் இதெல்லாம் ரொம்ப நீங்கள் கவனிக்கணும். இந்த போராட்டத்துக்கும் சர்ச்சுக்கும் என்ன தம்பி சம்பந்தம்? ஆரம்பத்தில் இந்த போராட்டத்துக்கு பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க. அந்த தூத்துக்குடி பகுதியில் கிறித்துவ மக்கள் அதிகம், உங்களுக்கு தெரியும். அங்கே தூத்துக்குடி, கன்னியாகுமரி அந்த பகுதியிலேயே வந்து கிறித்துவ மக்கள் அதிகம். போராட்டத்துக்கு என்ன நம்ம கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு மோகன் சி லாசரஸை கூப்பிட்றாங்க. அவர் இந்த பூமியிலே நச்சை விதைக்கும் ஒரு ஆலை அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா அப்படின்றார். சொன்ன ஒரு பெரிய கூட்டம். தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் என்கிற ஒரு நச்சு ஆலை, அடுத்தது மக்களுடைய உயிருக்கு ஆபத்து. தூத்துக்குடிக்கே பெரிய ஒரு ஆபத்தான ஒரு ஆலை ஸ்டெர்லைட் நச்சு ஆலை. இப்பதான் சபைகள் எழும்பி இருக்கிறார். இதற்கு விரோதமாய் ஜெபம் பண்ண சபை எழும்பி விட்டது தூத்துக்குடியில. அல்லேலூயா. ஸோ இந்த பிரச்சனை எப்படி வலுவா முன்னெடுக்கப்படுதுன்றது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் தொடக்கத்தில் நீங்க அதை கவனிக்கணும். அந்த சமரேந்திர தாஸ்ன்ற ஆளு லண்டன்ல இருந்து வேலை பண்ணிக்கிட்டு வர்றாரு. அண்ட் நன்றாக கவனிக்க வேண்டும், அந்த போராட்டம் நடத்துபவர்களின் கோரிக்கை ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்தை தடை செய்ய வேண்டும். 4 lakh டன் கெப்பாசிட்டியிலிருந்து 8 lakh டன் கெப்பாசிட்டி ஆகிறத தடை செய்யணும். இந்த பந்த் மார்ச் மாதம் பந்த் நடத்துறாங்கல்ல, சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. பந்த் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்த உடனே இவங்களுக்கு அப்போ அந்த கோரிக்கை, அந்த விரிவாக்கத்தை தடை செய்கிற கோரிக்கை, பேன் ஸ்டெர்லைட் சேவ் தூத்துக்குடி. எப்படி ஸ்டெர்லைட்டை பேன் பண்ணா தூத்துக்குடி காலியாம். என்னுடைய 20 வருஷமாக நடந்துனுக்குது. அப்போ நல்லா தாண்டா இருந்துச்சு தூத்துக்குடி. பேன் ஸ்டெர்லைட் சேவ் தூத்துக்குடி. இதுக்கு நடுவில் அப்போது புதிதாக அரசியல் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய டார்ச் லைட்டு கட்சி தலைவர் போகிறார். அவர் அப்படி பார்த்துட்டே இருக்கார். நல்ல ஐட்டமாக ஏதாவது சிக்கினா அது தூக்கிக்கிட்டு அப்படியே நம்ம கட்சியை டெவலப் ஆகி 21 சிஎம் ஆகிடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பித்த உடனே அவர் வந்து முதல்ல களமிறங்குறார். அவரை வந்து இந்த போராட்டத்துக்கு அழைத்து கொண்டு செல்வது அண்டோலன் ஜீவிகளில் ஒருவரான திரு நித்யானந்த் ஜெயராமன். அங்கேயும் போய் லைட்டு கிட்ட விட்டு எரியலையே? இல்லை, அங்கே லைட்டு ஸ்டெர்லைட் ஆலைக்கிட்ட கூட்டு போயிருந்தோன்னா கல்ல கொண்டு எரிஞ்சிருப்பார். சரியா? போயிட்டு அவர் போன உடனே உங்களுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம், ரொம்ப சின்ன பேராக இருந்திருப்பேன், ஜல்லிக்கட்டு போராட்டம் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போய் பீச்சில் எட்டி பார்க்காதவெல்லாம் பாவம் பண்ணுவேன். ஞாபகம் இருக்கா? ஐயோ போலியா நீ ஜல்லிக்கட்டுக்கு? இந்த லெவலுக்கு ஆகிப்போச்சு தூத்துக்குடி. இடிந்த கரையே கிட்டத்தட்ட அப்படி தானே இருந்துச்சு. இடிந்த கரைக்கு போய் ஒரு வாட்டி அந்த மண்ணில் கால் பதிக்கலைன்னா பாவம் பண்ணுவீங்கன்னு ஆக்கிட்டாங்க. ஸோ யார் யாரெல்லாம் இந்த பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், இந்த மக்கள் சார்ந்து பேசக்கூடியவர்கள், எழுதக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே போய் அங்கே காலை வச்சுட்டு வந்துடணுன்ற மாதிரி இது ஆயிடுச்சு. அவ்வளோ பேரும் இந்த குமார ரெட்டியார் புறத்துக்கு சென்று எல்லோரும் கூட தொடங்குகிறார்கள். அண்டு இதுக்கு நடுவில் அப்படியே இந்த போராட்டம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. தொடர்ந்து தினந்தோறும் அந்த குமார ரெட்டியார் புறத்தில் ஜனங்க வந்து எல்லோரும் கூடுவது, உட்கார்றது, கோஷம் போடுறது, வீடியோ எடுக்கிறது. யாராவது ஒரு விஐபிஸ் வருவாங்க. அந்நியார் திருமதி பிரேமலதா ஒரு நாள் செல்கிறார். திரு சரத்குமார் அப்போ ஒரு அதிகாலையில் அந்த கட்சியை இணைக்கும் யோசனை அவருக்கு அப்போது தோன்றவில்லை. அதனால் போய் தனியாக சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் ஒரு திரு சரத்குமார் போகிறார். அவ்வளோ பேரும் ஆக்டிவிஸ்ட்டு, எவ்ரிபடி ஸ்டார்டட் கேதரிங். அண்டு மக்கள் அதிகாரம் உண்மையிலே அவங்க மக்கள் அதிகாரத்தோட அந்த பிரச்சார சக்தியெல்லாம் குறைச்சி மதிப்பிடும். தே ஆர் வெரி பவர்ஃபுல். இந்த டக்குன்னு அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க பாரு. நானே மறந்துட்டேன் அந்த பாட்டை. டாஸ்மாக மூடு தானே, ஊற்றி கொடுத்த உத்தமிக்கு இப்படிலாம் பாட்டு எழுத வேண்டிய தேவை என்னப்பா இருக்கு? அப்புறமா விஜயை கடிச்சு கொதறதுக்காக பாட்டெல்லாம் பாடினாரு கோவன். பெருசா எடுபடல மாதிரி நான் சொல்ல வரேன், இந்த முடிச்சிடறேன் நான். ஸோ போராட்டம் தீவிரமடைந்து இது இந்த 100வது நாளுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்தை தயார் செய்ய வேண்டும் என்று
திட்டமிடுகிறார்கள். ஸோ இந்த மக்கள் அதிகாரம் மற்றும் மாவோயிஸ்ட் அமைப்புகளோட மொபிலைசேஷன் நடந்துகிட்டு இருக்கு. 100வது நாளை நோக்கின மொபிலைசேஷன். இந்த 100வது நாளில் மிக பெரிய அளவில் வன்முறையை தூண்ட வேண்டும் என்று இந்த மாவோயிஸ்ட் அமைப்பு திட்டமிட்டு விட்டார்கள். அண்ட் எந்த மாதிரியான பிரச்சாரம், மக்களின் உணர்வுகளை தூண்டுறது தானே. எந்த மாதிரியான பிரச்சாரம், அந்த மக்கள், அந்த பகுதி மக்கள் உங்களுக்கு தெரியும், எளிய மக்கள், சரியா, வெள்ளந்தியான ஜனங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஜனங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம தமாசா இருக்கும். ஒரு பெண் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அந்த வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு கேன்சர்ன்ற மாதிரி கிராஃபிக்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு பயிருங்கும். அந்த மாதிரியான இதெல்லாம் போட்டு வலுவான பிரச்சனை. அப்போ தான் இந்த சோஷியல் மீடியா அக்ரெசிவாக வளர ஆரம்பிக்குது. அதில் இவங்க தேவர் வெரி டாமினேட்டிங். இதெல்லாம் பண்ணோன்னே மொபிலைசேஷன் ஆரம்பிக்குது. தூத்துக்குடி பகுதி மக்கள் அல்லாமல் தமிழகம் முழுக்க இருந்த மாவோயிஸ்டுகள் அங்கே குழுமுகிறார்கள். அப்போது உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்ற கேள்வி உங்களுக்கு எழும். இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தமிழகத்தை பொறுத்தவரை உள்நாட்டு பாதுகாப்பு ஐஜியின் கீழே வரக்கூடிய கியூ பிரிவு, அவங்க தான் மாவோயிஸ்டுகளோட நடமாட்டம், அவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் கண்காணிக்கணும். அப்போது விக்ரமன் என்ற ஒரு எஸ்பி கியூ பிரிவில் இருக்கிறார். கீழே கிரவுண்ட் லெவலில் வேலை செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் அலர்ட் போடுறாங்க. அவங்களுக்கு தெரியும்ல, இப்போ நான் ஒரு நோன் மாவோயிஸ்ட் அப்படின்னா என்ன வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எங்கே போகிற வர்ற அப்படின்றத ஃபோன் பண்ணியே கேட்பாங்க. எங்கம்மா நேற்று எதுக்கு சேலத்துக்கு போனேன் இப்படி கேட்பாங்க. ஸோ அவங்க அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு தெரியுது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க, சார் இங்கே இந்த ஏரியாவை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க கிளம்பி தூத்துக்குடி போகிறான் சார், என்னன்னு தெரியல சார்ன்ட்டு அலர்ட் போடுறாங்க. அதில் அந்த வாய்ஸ் நோட்டை நானே கேட்டேன். ரவி மதின்னு ஒரு கியூ பிரான்ச் இன்ஸ்பெக்டர், உமன் இன்ஸ்பெக்டர். ஐயா, கோவில்பட்டிலேருந்து இவர் வந்திருக்காரு, இங்கேருந்து இவர் வந்திருக்காரு ஐயா, அவங்க பெருசாக பிளான் போடுறாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாய்ஸ் நோட்டை என்கிட்ட நான் போலீஸை பிடிச்சி திட்டினேன். அந்த 13 பேர் செத்த உடனே இது மாதிரி திட்டின உடனே அவங்க இதை தடுத்துருக்கலாம் சங்கர், நம்ம சைடு நடவடிக்கை எடுக்கலை, பட் வன்முறை கைமீறி போச்சு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அலர்ட் வந்துச்சு, வந்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றார். அப்போது எடப்பாடி பழனிசாமி புதிது, அனுபவம் இல்லை, 2 தலைமை வேற, இரட்டை தலைமை. இது இருந்தாலும் அவர் தானே சிஎம், அதெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாதுமா. அவர் வசூலில் தான் இருப்பார். அவருக்கு இதை பற்றிலாம் என்னைக்குமா கவலைப்பட்டிருக்காரு? பண்ணிடு வசூல் மொத்தமாக. அப்போ அந்த வீட்டில் வசூலெலாம் ஃபுல்லாக பண்ணி பாசியத்தில் கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு இப்போ பப்பரைக்கான்னு. அப்போது இவர் தான் லாண்ட் ஆர்டருக்கு பொறுப்பு. இதெல்லாம் எக்ஸ்கியூஸே கிடையாது. நீங்கள் விபத்தில் சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படியா இருந்தாலும் சரி, யோர் சீஃப் மினிஸ்டர் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணிட்டு போகிற. அப்போ அவர் எனக்கு தெரிஞ்சு எஸ் ஐஜி மிஸ்டர் கேஎன் சத்யமூர்த்தி அப்போது உளவுத்துறை ஐஜியாக இருக்கிறார், சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று இதை சீரியஸாக எடுத்துக்கலாம், நீங்களாம் போலீஸ் வேலைக்கு லாய்க்கல சார், அவ்வளோதான் சார். ஸோ ஒரு விக்ரமன் இதை சீரியஸாக எடுத்துகிட்டு இருந்திருக்கணும், அவரும் விட்டுட்டாரு, இவங்க விட்டுட்டாங்க. அண்டு இவங்க வந்து நாங்கள் பீஸ்ஃபுல்லாக பனிமய மாத ஆலயத்தில் நாங்கள் கூடி அந்த 100வது நாள் போராட்டத்தை சிறப்பாக கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கபில் குமார் சரத்கர் தான் அப்போது டிஐஜி என்று நினைக்கிறேன், இந்த செல்வநகர் ட்ரெயினி ஏஎஸ்பி மகேந்திரன் என்பவர் தான் அப்போது அங்கே எஸ்பியாக இருந்தார்னு நினைக்கிறேன், சண்முக ராஜேஸ்வரன் ஐஜி சவுத் ஜோனு, ஆமாம் சண்முக ராஜேஸ்வரன், அவர் பிரிவு உபச்சார விழாவில் பிஸியாக இருந்தார். அவர் எல்லாரும் கோட்டை விட்டாங்க. கோட்டை விட்ட உடனே அங்கே எல்லாம் அசம்பிள் ஆகிறாங்க. அந்த பனிமய மாத ஆலயம் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குன்னா 5 கிலோமீட்டர் தொலைவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் மனு கொடுக்குறேன் அப்படின்றது தான். அங்கேருந்து ஊர்வலமாக கிளம்பி மனு கொடுக்குறேன்னு பிளான் என்னோடனே இவங்க பூரா போலீஸ் ஃபோர்ஸை பூரா ஆலயத்தில் குவிச்சிட்டாங்க. இவங்க பூரா மொத்த போலீஸ் ஃபோர்ஸும், தூத்துக்குடி மாவட்டத்தின் மொத்த காவல்துறையோட ஸ்ட்ரென்த்தும் பனிமய மாத ஆலயத்தில் இருக்குது. அந்த ஆலயத்திலிருந்து கலெக்டரேட்டை நோக்கி வரும் அந்த சாலையை இணைக்கக்கூடிய சாலைகள், பல சாலைகள் இருக்கின்றன. இவங்க ஃபோர்ஸை பூரா கூச்சிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த இணைப்பு சாலைகளிலிருந்து, கிராமங்களிலிருந்து மக்கள் சாரி சாரியாக ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி முன்னேறுகிறார்கள். இந்த கிராமங்களிலிருந்து மக்களை திரட்டி கூட்டவர் யாருன்னா இந்த மாவோயிஸ்ட் குரூப், மக்கள் அதிகாரம் குரூப் கூட்டிக்கிட்டு எல்லாம் அந்த மீனவர்கள் மாதிரி பல தரப்பு மக்கள் எல்லாம் வர்றாங்க. உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க, தனிநபராக இருக்கும்போது நாம் இப்படி இருப்போம், கூட்டத்தோடு சேர்ந்தோடனே நம்மளும் மாபோட கலந்துருவோம். மாப் மென்டாலிட்டின்றது சைக்காலஜிஸ்ட், சோஷியாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. எடுக்கப்பட்ட பிரச்சாரத்துல சார் ஸ்டெர்லைட்னாலே கெட்டது அப்படின்ற உணர்வை எல்லாருக்கும் கடத்திட்டாங்க. நிச்சயமா கடத்திட்டாங்க. அதைத்தான் இன்னைக்கு விவாதிக்கணும்ட்டு முதல்வருக்கு எடுத்து சொல்லி இதை உடச்சு விடுங்கன்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். போராட்டத்தை முடிச்சிடறேன். நான் வர்றாங்க எல்லாம் வந்து அந்த ஸ்டெர்லைட்டோட குடியிருப்பு இருக்குல்ல, நச்சு ஆலையின் ஊழியர்களை நாம் எப்படி சும்மா விடுவது அப்படின்னு போய் இந்த வீடியோ ஃபுட்டேஜஸை காட்டுறேன். கீழே போய் காரு நிறுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் போனோடனே முதல்ல எவ்வளோ பிளான்டாக அதை பண்ணுறாங்கன்றது பார்க்கணும். ஃபஸ்ட்டு சிசிடிவி இருந்தால் தானே நாலு முன்ன பின்ன கேஸை போடுவேன். போய் முதல்ல சிசிடிவி அடித்து உடைக்கிறேன். உடைச்சிட்டு அந்த குவார்ட்டர்ஸு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங்கு, மேலே குவார்ட்டர்ஸு,
எல்லாம் ஒவ்வொரு காராக கொளுத்துறாங்கப்பா. இன்னொரு வீடியோ ஒன்று பாருங்கள், மறந்துட்டாங்க இன்றைக்கி பலர். ஒரு போலீஸ் தனியாக மாட்டிக்குவார், கான்ஸ்டபிள் லத்தியை வச்சு ராடை வச்சு அடிக்கிறாங்க பாரு. இதெல்லாம் மீறி இந்த கூட்டம் போய் சேர்ந்து கலெக்டரேட்டை நோக்கி போகும்போது ஃபயரிங். அப்புறம் 2வது நாள் ஒரு நடந்த ஃபயரிங்கில் 2 பேர் சாகுறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் 11 பேர் சாகுறாங்க, அடுத்த நாள் வந்து 2 பேர் சாகுறாங்க. அடுத்த நாள் என்னன்னு கேட்டால் இந்த குரூப் திருப்பி மொபைலைஸ் பண்ணி, இந்த மக்கள் அதிகார குரூப் அடங்கலை, திருப்பி மொபைலைஸ் பண்ணி கலெக்டர் அலுவலகத்தை போனாட்டி நேற்று முற்றுகையிட்டாலும் இன்றைக்கி நம்ம எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிடலாம். 2 பக்கத்து பக்கத்து காம்பவுண்டு, இதை முற்றுகையிடலான்னு போகும்போது தான் 2வது நாள் ஃபயரிங். இது எனக்கு அப்போது அந்த அங்கே இருந்த அதிகாரிகளே சொன்னாங்க, என்ன சார் திருப்பி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டோம். கிளம்பி எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து விட்டது, முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க அந்த வாஞ்சிநாதன் அந்த குரூப்பில் அவங்க வேலையை போக போயிட்டாங்க. இப்போ அடுத்து ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ்க்கு பின்னாடி போயிட்டாங்க. அது முடிஞ்சிருச்சு, அடுத்த வீட்டை பொழப்ப கெடுக்கலாம் அப்படின்ட்டு இங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே இந்த திருப்பரங்குன்றத்தில் மதக்கலவரத்தை கிளம்புற வேலை நமக்கு இருக்குது, அதனால ஜட்ஜுங்களை திட்டிட்டு இப்படி இந்த பக்கம் வரலாம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. இது நடந்தது. ஸோ இது தன்னெழுச்சியான இயல்பான போராட்டமா என்றால் இல்லை. மாலதி இந்த நச்சு காட்டுறது இதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சுற்றுச்சூழலுக்கு மாசு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரினாலே மாசு தான், நீங்கள் அதை தவிர்க்கவே முடியாது. தமிழ்நாட்டில் வேலூர், ஆம்பூர் போன்ற பகுதிகளில் லெதர் இண்டஸ்ட்ரி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அது நிலத்தை மாசுபடுத்தலையா, நீரை மாசுபடுத்தலையா? ஆனால் அதை மூடுனா அந்த ஏரியாவில் இருக்க பாய்மாருங்க பூரா பொழப்புக்கு வழி இல்லாமல் போயிடுவாங்க. கரெக்டுங்களா? நான் சிறு வயது முதல் மாதவரம் பால் பண்ணையில் நான் குடியிருந்தேன். அப்போ ஆவினில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தாரு. அப்புறம் மாதவரம் பால் பண்ணையில் குடியிருந்தேன். மாதவரம் பால் பண்ணையை நீங்கள் தாண்டி போனீங்கன்னா அந்த மணலி பகுதி முழுக்க தொழிற்சாலைகள். சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா ஸ்மெல்லு, கெமிக்கல் ஸ்மெல் வரும். கேள்விப்பட்டீங்களா? 6 மணி ஆச்சுன்னா அந்த காற்று இந்த பக்கம் வீசும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆலைகளிலிருந்து வெளியேறும் அந்த ரசாயனம் கலந்த காற்றில் அந்த வாடையோடு வரும். சமயத்தில் திடீர்னு நெடி அதிகமாக இருக்கும். இது நான் 80s லேட் 80s நான் இதை அனுபவிச்சிருக்கேன். அதற்கு பிறகு அவ்வப்போது இது மாதிரி இது வரும். நீங்கள் இன்னும் இந்த எண்ணூரில் பவர் பிளான்ட் இருக்கிற இடம் பக்கம் போங்க, தம்பி ரோட்டில் இறங்கி காலை வைக்க முடியாது, கருப்பாக ப்ரௌன் படிஞ்சிடும். அங்கே இருக்கவங்க அந்த பக்கம் பைக்கில் போகிறதுலேருந்து அத்தனை பேரும் மூக்கில் துணி கட்டிட்டு தான் போவாங்க. அதை மூடணும்னா நமக்கு கரண்ட் இல்லை. இன்னொரு எளிமையான உதாரணத்தை சொல்கிறேன். சமீபத்தில் 18 பேர் உயிரிழந்தார்கள். எங்கப்பா? விஷவாயு கசிவு, அமோனியா கசிந்து 18 பேர் இறந்தார்களா? அது என்ன தொழிற்சாலை? இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலை. கரெக்டுங்களா? அந்த இறால் பதப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த அமோனியா கசிந்து 18 உயிர்கள் இழந்து இன்னும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 300 இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் இருக்கின்றன. அவ்வளவும் அமோனியாவை பயன்படுத்துகின்றன. இதை நேற்று முட்டாங்க, 18 பேர் செத்தாங்க. இல்லை, இந்த அவள் தான் முடிஞ்சு கதை. ஓ, 300 முடிட்டாங்க. 1 தான் முடிருக்கேன். நீ ஐடியா கொடுக்குற? இல்லை சார், எத்தனை பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்? இதை சரி செய்வதற்கு என்ன செய்வது அப்படின்றது தான் இன்னைக்கு யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபாரின்லேருந்து ஒருத்தர் கிளம்பி வந்து இந்த ஃபாயில் வேதாந்தான்னு சமரேந்திர தாஸ் என்ஜிஓ சார், என்ஜிஓ அவர் இங்கே வந்து ஸ்டெர்லைட்டை மூடணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவருடைய நோக்கம் மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்களோட நுரையீரல் கெட்டு போகக்கூடாதுன்றது இல்லை. எக்ஸாக்ட்லி. ஸ்டெர்லைட்டை சபோட்டேஜ் பண்ணிட்டு அவங்க நாட்டில இருந்து நம்ம காப்பரை இம்போர்ட் பண்ணணும்ன்றது மட்டும் இல்லாம ஏன் அவர் அடானிக்காக வேலை செய்திருக்க கூடாது? என்ன ரெலவன்ஸ் சார்? இந்தியாவை பொறுத்தவரை வேதாந்தா தான் இந்த காப்பர் மேனுஃபேக்சரிங்ல பயனீர் என்று சொல்லலாம். 94 பிளான்ட்டை போட்டாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. அதானி கால் வைக்காத இண்டஸ்ட்ரி ஏதாவது இருக்கிறதா? அவர் அடிக்காத பணமும் கிடையாது, வைக்காத இண்டஸ்ட்ரியும் கிடையாது. இப்போது குஜராத்தில் 10 லட்சம் டன் காப்பர் உற்பத்தி தொழிற்சாலையை அடானி தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே 5 லட்சம், இப்போ 10 லட்சம் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உலகின் மிகப்பெரிய காப்பர் உற்பத்தி நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் உண்மையான ரீசன் மாலதி சொன்னது தான். புள்ளி விவரங்களின்படி நாம் சீனாவுக்கு காப்பர் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரியா? 5-6 ஆண்டுகளாக இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதை தொடர்ந்து சீனாவுக்கு பாகிஸ்தான் காப்பர் ஏற்றுமதி செய்கிறது. இது மாதிரி வேரியஸ் ஏஜென்சிஸோட பிளே இதில் இருக்கு. அண்ட் நான் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன், ஏன் தமிழகத்தில் மட்டும் மற்ற மாநிலங்களில் இல்லாத வகையில் இவ்வளவு போதைப் பொருள் பிடிபடுகிறது? வெளிநாட்டு சதின்னு சொன்னீங்க, சொல்லிக்கேன்னா இப்போ இவன் தம்பி ஜம்முன்னு இருக்கான், வேலை பார்க்குறான். இவனை அடிக்ட் ஆகிட்டானா இவனால் வேலை செய்ய முடியுமா? ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது, ப்ரொடக்டிவிட்டியே போயிடும். ஸோ இளம் ஒர்க் ஃபோர்ஸே இல்லாமல் போச்சுன்னா எல்லாத்துக்கும் நம்ம கையேந்த வேண்டி வரும். கரெக்டுங்களா? இதை நோக்கி இந்தியாவை தள்ளுவது தானே மற்ற நாடுகளுடைய நோக்கமாக இருக்கும். அதை நோக்கி தள்ளுறதுக்கு தான் இங்கே கொண்டு வந்து புஷ் பண்ணுறது. இவ்வளோ பிடிக்கிறாங்க, திருப்பி ட்ரக் எங்கே தம்பி கிடைக்குது? பாகிஸ்தான்லேருந்து கொண்டு வந்து இங்கே ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் தான் ஏன் மாத்துறான்? ஹைசீஸில்
அதோட நீட்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டும். நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், காஞ்சிபுரத்தில் இந்த ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலை இருக்கிறது, நினைவு இருக்கா? அங்கே இந்த உணவில் ஏதோ கலந்துட்டாங்கன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சாங்களா, ஒரு 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பாட்டில் ஏதோ மிக்ஸ் ஆயிடுச்சு, இவ்வளோ வாந்தி வந்துச்சுப்பா, இவ்வளோ தான்ப்பா. 20 நாள் ஃபேக்ட்ரி மூடினாங்களா? 20 நாள் ஃபேக்ட்ரி மூடுற விஷயமா பார்த்து அது எப்படின்னா வெறும் ஃபேக்ட்ரி மூடுறதோடு இல்லை. இன்னொன்று, அந்த பிரச்சாரம் எப்படி கட்டவிழ்க்கப்பட்டது ஞாபகம் இருக்கா? விஷம் கலந்து விட்டார்கள் உணவில்னு போட்டு உருட்டினாங்க. இதே போல் கோலார் என்று நினைக்கிறேன், வட இந்தியாவில் ஒரு ஃபேக்ட்ரி, கோலாரில் இதே மாதிரி ஒரு ஃபாக்ஸ்கான். இது என்னன்னா, இந்த 2 தொழிற்சாலைகளும் ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸுக்கு காம்பனண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறது. இங்கே இந்த 20 நாள் இங்கே இந்த நிப்பாட்டினாங்களா, இந்த 20 நாள் இதை நிப்பாட்டின உடனே ஃபாக்ஸ்கான் ஆப்பிள் நிறுவனம் என்ன பண்ணோம், நம்ம இங்கே வரமாட்டேங்குதுப்பா, சரி அடுத்து என்ன பண்ணுவான், சீனா. கரெக்டாக? இன்னொன்று, இந்த கோலார் என்று தான் நினைவு, அங்கே ஒரு ஃபேக்ட்ரியில் இதே மாதிரி லேபர் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி கொளுத்திட்டாங்கப்பா. கொளுத்துனா அந்த கம்பெனி, அந்த நிர்வாகம் இன்சூரன்ஸில் பெரும்பாலான தொகையை வாங்கிடுன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். கட்டுறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகாது, அது வரைக்கும் ஆப்பிள் வெயிட் பண்ணிட்டு இருக்குமா? இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டே போயிடும். ஆனால் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் ஸ்டெர்லைட்டு ஃபாக்ஸ்கான் விஷயத்தில் அரசு, ஐ திங்க் மத்திய அரசே உள்ள வந்து அதில் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானே அப்போது தான் மாலதி தெரிந்து கொண்டேன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸை பாதுகாக்கிறதுன்னு ஒரு தனி பிரிவு மத்திய அரசில், அதுக்கு ஒரு டெக்னிக்கல் டெசிக்னேஷன் வேறு சொன்னாங்க. இதுக்குன்னு ஒரு பிரிவு இருக்குப்பா. அவங்க இந்த தனியார் நிறுவனங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பாதுகாக்கிறதுக்குனே ஒரு குட்டி விங்கு ஒன்று இருக்குது. அவங்க தலையிட்டு முடிச்சு யாரெல்லாம் அது உள்ள இந்த மக்கள் அதிகாரம் குரூப் தான் இருந்துச்சு. ஸோ அதுலேயும் இந்த மக்கள் அதிகாரம் குரூப்பு இன்ஃபில்ட்ரேட் பண்ணி ஒரு சாதாரண ஃபுட் பாய்சன் இஷ்யூவை 20 ஹைவேஸில் உட்காந்துட்டாங்கப்பா. சென்னை பெங்களூர் ஹைவேஸில் உட்காந்துட்டாங்கப்பா. வளர்மதி இருந்தாங்க. வளர்மதி எல்லாத்துலேயும் இருப்பாங்கம்மா. வளர்மதியில் அண்டோலன் ஜீவி என்ன. ஸோ இந்த மாதிரியான சபோட்டாஜோட நீட்சி தான் இது. இப்போது குஜராத்தில் 20 வருஷமாக பிர்லாவோட காப்பர் மேனுஃபேக்சரிங் தொழிற்சாலை இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன புற்றுநோயோடவா சுற்றிட்டு இருக்காங்க? தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் புற்றுநோய் உருவாகிறது என்று எடுத்த புள்ளி விபரங்களில் தூத்துக்குடி 18. ஸ்டெர்லைட் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தப்பவே. அப்போ இவங்க சொன்னது எல்லாமே போய் தானே. இது என்னையா வாதம்? காப்பர் உனக்கு, கேன்சர் எனக்கா? ஆனால் நல்லா இருக்குல்ல, எடுபட்டுச்சுல்ல, ரைமிங் கரெக்டாக இருக்கா? அண்ட் இந்த போராட்டத்திலெல்லாம் தமிழக முதல்வர்கிட்ட இந்த நான் அப்பீலை வைக்கும்போது கூடுதலாக இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தையும் சொல்லிடுறேன். அந்த ஆபத்து யாருன்னா வைகோ. ஸ்டெர்லைட்டுன்னு சொன்னோன்னே துண்டை ஆட்டிட்டு வந்துடுவார் முன்னாடி, என்னன்னே தெரியாது. கேடயம், அந்த கேடயம் தான். அண்டு ஸ்டெர்லைட்டை காலி பண்ணதில் வைகோ தான் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன், பட் வைகோ பிளேட் அ ஹியூஜ் ரோல்னு நான் சொல்லுவேன். ஸோ வைகோ போன்ற நபர்களை முதல்வர் அவர்கள் வைக்க வேண்டிய இடத்துல வைக்க வேண்டும். எம்எல்ஏ கூட இல்லை, எம்எல்ஏ இருந்தாலும் மதிச்சு கூப்பிடலாம். வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அவர் பாட்டி கேடையன்னு சொல்லிட்டு வாசலில் கேடயத்தை வச்சுக்கிட்டு நில்லுப்பாங்க அப்படின்ட்டு விட்டுறணும். ஸோ இவர்கள் எல்லாம் முதல்வர் திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. நிறைய நல்லது பண்ணணும், இந்த திமுகராங்கெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி தமிழகத்தை ஒரு வளர்ச்சி மாநிலமாக உருவாக்க வேண்டும், ஒரு இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட்டாக இதை உருவாக்க வேண்டும். இங்கே வந்து முதலீடு பண்ணால் நல்லா தொழில் பண்ணிட்டு போகலாங்க அப்படின்ட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் நினைக்க வேண்டும். அப்போ தானே இப்போ வேலைவாய்ப்பு பெருகும். வேலைவாய்ப்பு பெருகுச்சுன்னா ஏன்ப்பா ட்ரக் அடிக்ட் ஆகுறான், ஏன்ப்பா கிரைமில் ஈடுபடுறான்? அந்த மாலதி அந்த டைட்டன் சீரீஸ் பார்த்தாங்க பிரைமில் இல்லையா? ஓசூருக்கு பக்கத்தில் வாட்ச் கம்பெனி உருவாக்கி பெண்களுக்கு மட்டும்தான் என் வேலை அதிக அளவில். இந்த வாட்ச் உற்பத்தி நிறுவனத்துக்கு அந்த ஓசூர் பகுதியோட பொருளாதாரமே மேம்படுதா? இப்போது இந்த ஆலை தூத்துக்குடியில் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கி கொண்டிருந்தது. அதே மக்கள் தான் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கடந்த 1 வருடமாக அவ்வளோ கூட்டம் ரோட்டில் உட்கார்றாங்க. யோ திரையா? அதான் சார், நான் எப்பவுமே என் மனசில் நினச்சிப்பேன், என்னடா நம்ம எப்போ பாரு மன நிம்மதி இல்லாமல் வழக்குகளோடையே போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மட்டும்தான் அப்படி இருக்கோம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ரொம்ப ரீசெண்டாக வந்து எஸ்எஸ் பிரியாணி ஓனரை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. நான் அவரை பற்றிலாம் என்ன நினச்சிப்பேன்னா, இப்போ இவரெலாம் எவ்வளோ பெரிய வெற்றியாளர், எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் சொல்கிறாரு, டெய்லியும் போராட்டம், காம்படிட்டர்கள் இருக்காங்க. நாங்கள் இப்போ தான் வந்து போரூரில் ஒரு பிரான்ச் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறமா திருவள்ளூரில் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு டெய்லி சதி பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களோட உணவுகளில் கலப்படம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது கேட்குறதுக்கே விசித்திரமாக இருந்துச்சு. ஹோட்டலுக்கெல்லாமா போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பர்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, ஆசிப் பிரியாணின்னு ஒன்று இருந்துச்சு, ஞாபகம் இருக்குது, அது இல்லாமலே காலி பண்ணிட்டாங்க, சொல்லி முடிச்சு விட்டாங்க. அவர் மேலே ஏதோ ஒரு வழக்கு வந்து சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஸோ இப்போ எல்லா பிஸ்னஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு காம்படிட்டர்கள் இருக்காங்க, எப்போ அழிக்கிறதுன்னு
காத்துக்கிட்டே இருக்காங்க. அந்தந்த லெவல்ல அது இருக்கும். இப்போ சின்னதா 100 ரூபாய் பிரியாணின்னு சொல்லிட்டு ரோட்ல இங்க கடை போட்டிருப்பானா, பக்கத்துல ஒருத்தன் கடை போட்டு இன்னும் அவன்கிட்ட மட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பிரியாணியில் கரப்பாம்பூச்சி கிடந்துச்சுன்னு 2 வீடியோ போட்டு விடுவான். நீங்க சொல் பிரியாணிக்கு வேறு வகையில் போட்டி. ஸோ இவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான், இவனை ஏதாவது பண்ணி விடுவான், யாராவது 2 பேரை அனுப்பிச்சு இன்ஸ்டால கம்பளி பூச்சி கிடக்குன்னு நீ ஒரு வீடியோ போடு அப்படின்ட்டு கையோட கம்பளி பூச்சி எடுத்து கொண்டு போய் போட்டு ஒரு வீடியோ எடுத்து இப்படி பண்ணுவாங்க. ஸோ எம்என்சிஸ்க்கு பெரிய லெவலில் இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், 20 வருஷமா ஆப்ரேட் பண்ணி கேன்சர் வராத கேன்சரு ஒரு 4 லட்சம் டன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எப்படியா வந்துடும்? மாலதி, ஒரு ஆண்டுக்கு தமிழக அரசு ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டு கிடப்பதால் 6000 முதல் 7500 கோடி ரூபாய் இழக்கிறது வரி வருவாயில். ஸோ ஆனால் வந்து நேஷனல் என்வரன்மெண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த இடத்துல வந்துட்டு இந்த லெட்டோட அளவு வந்து அதிகமாக இருக்குது. அது 1% 2%லாம் இல்லை சார், 17% 20% அதிகமாக இருக்குது. இது வந்து கல்லடைப்பு அப்புறம் சிறுநீரக பாதிப்புலாம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி. மணலி எண்ணூர் பகுதிகளில் நிலத்தடி நீரை சென்று ஆய்வு செய்தால் இதை விட 10 மடங்கு அங்கே மாசு இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய எம்எஃப்எல் என்று சொல்லக்கூடிய மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட், எஸ்ஆர்எஃப் ஸ்ரீராம் ஃபைபர்ஸ், இதெல்லாம் 30-40 வருஷமாக இருக்குது. எம்ஆர்எல் மெட்ராஸ் ரிஃபைனரிஸ் லிமிடெட் மாசுபடுதுன்னு சொல்லிட்டு பெட்ரோல் டீசல் வேணாம் நிப்பாட்டுறியா? சொல்லு ராஜா. அதுக்கு மக்கள் பாதிக்கப்பட முடியுமா சார்? அதுக்காக நீ ரொம்ப கேட்கறது ரொம்ப கரெக்டு. அதுக்காக இந்த மாசு ஏற்படாமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நல்ல கேள்வி நீ கேட்டது. நீ எதுக்காக விஷத்தை திங்க முடியுமான்னு கேட்குறேன். கரெக்டாக நான் ஒத்துக்கிறேன். இப்போது வேதாந்தா நிறுவனம் கிரீன் காப்பர் என்ற ஒரு ப்ரொபோசலோடு வர்றாங்க. ஏற்கனவேவும் நாங்கள் மாசுபடுத்தினோம் என்று பொருள் அல்ல, ஆனால் இப்போது நாங்கள் ஒரு மாற்று திட்டத்தோடு வருகிறோம். எதெல்லாம் நீங்கள் மாசுன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் சரி பண்ணுறோம். இந்த காப்பருக்கான ரா மெட்டீரியலை முழுவதுமாக இறக்குமதி செய்து கொண்டிருந்தார்கள் அல்லவா, அதில் ஒரு 30% நாங்கள் ரீசைக்கிள் பண்ணுறோம். யூஸ்டு காப்பர்லேருந்து ரீசைக்கிள் பண்ணுறோம். அதற்கு பிறகு காற்றில் எமிஷன்ன்றதை முழுவதும் குறைப்பதற்கான ஒரு புதிய திட்டங்களோடு வருகிறோம். முன்னாடி இந்த தொழிற்சாலைக்காக நாங்கள் நிலத்தடி நீரை எடுத்துக்கொண்டிருந்தோம். இப்போது நிலத்தடி நீருக்கு பதிலாக 80% கடல் நீரை நல்நீராக மாற்றி அதை பயன்படுத்துகிறோம். மீதமுள்ள 20% மாநகராட்சி கழிவு நீரை சுத்தப்படுத்துதில்லை, அந்த தண்ணியை யூஸ் பண்ணால் நிலத்தடி நீரில் கையை வைக்கல என்பது போன்ற மாற்று திட்டத்தோடு கிரீன் காப்பர் என்ற ஒரு ப்ரொபோசலை கொடுத்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தின் அனுமதிக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து ஐயா நான் தொட மாட்டேன் கொடுக்க மாட்டேன் போய் அப்படின்ட்டாங்க. எடுத்தோன்னு ஸ்டெர்லைட்டா இந்த பேர் கூட வச்சுருக்கீங்களா, பெட்ரோல் மார்க்ஸ் லைட் கிடையாது அப்படின்ட்டாங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில். சொன்ன உடனே அவர்கள் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள். ஸோ பிரதமர் சொன்னதை இந்த இடத்துல நம்ம நினச்சி பார்க்கணும். ஒரு காலத்தில் எக்ஸ்போர்ட் பண்ணி பல ஆயிரம் கோடி அந்நிய செலாவணியை ஈட்டி கொண்டிருந்த ஒரு நாடு இந்த அண்டோலன் ஜீவிகள் நடத்திய போராட்டத்தினால ஒரு தொழிற்சாலையை மூடி இன்னைக்கு இறக்குமதி பண்ணுறோன்னா எவ்வளவு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வெளியில் போகுது. ஸோ கோர்ட்ஸும் இதை கன்சிடர் பண்ணணுன்ட்டாங்க. நான் கோர்ட்ஸ் கன்சிடர் பண்ணுறதை தூக்கி ஒரு புறம் ஓரமாக வைத்து விட்டு தமிழகத்தின் புதிய முதல்வர், குழந்தை இயேசு முதல்வர் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை அதிகப்படுத்தி இன்னைக்கு சும்மா ஒளிரும் குஜராத்னு இன்னைக்கு சொல்கிறாருல்ல மோடி, உண்மையிலேயே ஒளிர வச்சிட்டார்ல. எல்லா முதலீடும் அங்கே தானே போகுது. இப்போது அடானி இருக்காங்க, அடானிக்கிட்ட இப்போ இந்த ஸ்டெர்லைட் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அடானி இங்கே ஒரு 5 லட்சம் டன்னு காப்பர் மேனுஃபேக்சர் பண்ணுறேன்ட்டு வரமாட்டாரா? முதலாளிக்கு தேவை லாபம், கரெக்டாக? அவருக்கு ஒன்றும் நாடு நல்லா இருக்கு, அதெல்லாம் டாட்டா காலத்தோடு போச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலாளிகள் லாபம் சம்பாதிக்கணும். நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான முதலீட்டுக்கான சூழலை உருவாக்கி தந்தால் தானாக முதலீடுகள் உங்களை தேடி வரப்போகிறது. ஆந்திர பிரதேச முதல்வர் பில்லியன் கணக்கில் டாலர்களை ஒரு தமிழனை வைத்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாரா? கூகுளில் சொல்கிறேன், டேட்டா சென்டர். அது மாதிரி நீங்கள் பண்ணுங்க, இந்த கடமை உங்களிடம் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி நடந்த இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் முதலீடுகள் பெருகின. அதுக்கு முன்னாடி 5 வருஷமா வெளிநாட்டுக்கு போய் முதலீடை கூட்டு வரேன்னு போயிட்டு இன்ப சுற்றுலா போயிட்டு 10 விசா எடுத்துன்னு வராமல் வந்தார் ஒருத்தர். சைக்கிள் ஒன்று புறாவுக்கு பொறி போட்டு முதலீடு ஈர்க்கிறேன்னு புறாவுக்கு பொறி போட்டுட்டு வந்து மக்களை ஏமாத்தினாரு. இவர் வெளிநாட்டுக்கே செல்லாமல் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார் அப்படின்றதுக்கு முதல் படியாக இது இருக்கும். இன்னைக்கு நாங்க சொல்லல, அந்த பகுதி மக்களை தெரியாது அப்படின்றாங்க. அதான் போராடியவர்கள் எல்லாம் தவறான நோக்கத்துக்காக போராடல, பட் அவங்க மிஸ்லீட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர்களை தவறாக வழிநடத்தி ஒரு மாநிலத்தின் பொருளாதாரத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களை தூண்டியவர்களுக்கு இவர்கள் இரையாகிவிட்டார்கள். இப்போது அந்த மக்களே அதை புரிந்து கொண்டு விட்டார்கள்.
இப்போல்லாம் வாஞ்சிநாதன் அங்கே போனான்னா கள்ளக்கூட்டு எறிவாங்க. இந்த குரூப்லாம் சார், மாகாய்கா மக்கள் அதிகாரம் குரூப்லாம் வந்து ஆதார் கார்டே வாங்கக்கூடாது, எங்கள் தகவல்கள்லாம் எடுக்கப்படுது அப்படின்னாங்க. இப்போ எல்லாருமே ஆதார் கார்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெட்ரோ ட்ரெயின் வரக்கூடாதுன்னு சண்டை போட்டிருக்காங்க ஒரு தடவை. ஏம்மா 90களில் கம்ப்யூட்டர் வரக்கூடாதுன்னு சண்டை போட்டிருக்காங்கம்மா. நான் எனக்கு தெரியுமா? அவங்க சொல்றதை நீங்கள் பின்பற்றுறீங்கன்னா கையில் ஒரு அலுமினிய தட்டை எடுத்துகிட்டு வீடு விட பிச்சை எடுக்கணும்பா. இது ஒன்று தான் வழி. அதனால் சரி, இப்போ நீ செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறேன், சிம்பிளாக கேட்குறேன். அமெரிக்காக்காரன் வச்சிருக்க ஃபேஸ்புக்கில் தானே இந்த போஸ்ட் போடுற நீ? யூடியூப்பில் தானே களமாடின்னு இருக்கிற? யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லு. நம்மகிட்ட வந்து இது பண்ணுறது இதெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உறுதியாக எடுக்கணும். இப்போ இந்த ஸ்டெர்லைட்டை திறக்கலான்னு முதல்வர் சொன்னா கூட 10 பேர் கத்துவான், சார் ஸ்டெர்லைட் சார், ஐயோ சார் அப்படின்வான். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, மூடிட்டு உட்காரணும். சிஎம் மூட்டு உட்காரு தெரியும் எனக்கு அப்படின்ட்டு கூப்பிட்டு இந்த ரீல்ஸ் மினிஸ்டர் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ப்ராப்பரான ஒரு இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி கூப்பிட்டு என்னையா பண்ணணும், இது பண்ணலாமான்னு கேட்டவுடனே ஆஃபீஸர்ஸ், நல்ல சேன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, சொல்லிவிடுவாங்க, எஸ் சார் ரைட், காப்பர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட், காப்பர் கிரிட்டிக்கல் மெட்டல்னு சொல்கிறாங்க. அது ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டு. நாம் ஒரு காப்பர் உற்பத்தி ஹப்பாக இங்கே இருந்தோன்னா வில் பி அ பவர்ஃபுல் ஸ்டேட்ன்றது அதிகாரிகள் கண்டிப்பாக முதல்வருக்கு சொல்வார்கள். நல்ல முடிவை முதல்வர் எடுப்பார் என்று நான் நம்புகிறேன். பட்ஜெட் வருகிறது, அதனால் தான் நான் இப்போ பேசுகிறேன். இவ்வளவு நாள் இல்லாமல் உனக்கு என்ன அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்களும் கேட்பீர்கள். பட்ஜெட் வருது. 2 நாட்களுக்கு முன்பு தொழில்துறை சம்பந்தமாக இந்த பட்ஜெட்டில் ஆலோசனைகளை முதல்வர் அவர்கள் நடத்தினார் என்று நான் கேள்விப்படுகிறேன். ஸோ பட்ஜெட்டிலேயே ஒரு நல்ல டிசிஷனாக முதல்வர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்காக தான் பட்ஜெட்டுக்கு முன்னாடி இது பற்றி பேச வேண்டும் என்பதுக்காக தான் நான் பேசுகிறேன். சார் நீங்கள் சொல்கிறதுலாம் நல்லா தான் சார் இருக்குது. 2010 ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துட்டு அதில் ஒன்று போட்டிருந்தாங்க, 1997 5ஆம் தேதி 7ஆம் மாதம் வந்துட்டு சுமார் அங்கே பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு 100 பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. அது காரணம் வந்து SO2 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. SO2 என்பது சல்ஃபர். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு சொல்லிடுறேன். இந்த 2010 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு போய் உச்சநீதிமன்றம் நீங்கள் தொடங்கலாம், தேவையான செக்ஸை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு 8 ஆண்டுகள் அந்த தொழிற்சாலை இயங்கி கொண்டிருந்தது. இந்த SO2வை 99% SO2வை இவர்கள் சல்ஃபியூரிக் அமிலமாக மாற்றி விடுகிறார்கள், மாற்றி வித்துடுறாங்க. அந்த சல்ஃபியூரிக் ஆசிடை எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு ஒரு 100-200 லாரி, டேங்கர் லாரிஸ் தொழில் இருந்துகிட்ருக்கு. இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் சோப்பு, டிட்டர்ஜென்ட்டு, குறிப்பாக பேட்டரி ஆகியவை தயாரிப்பில் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் பயன்படுகிறது. 99% SO2வை அவங்க ஆசிடாக கன்வெர்ட் பண்ணி வியாபாரம் பார்த்துடுறாங்க. 1% வெளியில் வருது. 1%ல் எப்படி இது நடக்கும்? இன்னொன்று, அந்த 97 இன்சிடெண்ட்டு நீங்கள் குறிப்பிடுற இன்சிடெண்ட்டு நான் விசாரித்த வரையில் ஸ்டெர்லைட்டால் நடந்தது என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை, ப்ரூவ்டு தியரி எதுவும் இல்லை. அங்கே ஸ்டெர்லைட் மட்டுமே ஆலை கிடையாதுல்ல, எவ்வளோ ஆலை இருக்குது. பட் இது 94லேருந்து அடிச்சிட்டு இருக்கிறோம், இப்போ தான் நல்லா கொழுன்னு இருக்கான், 4 சாத்து சாத்தலான்னு சொல்லிட்டு அன்று இது தொடங்கப்பட்டு நீதிமன்றத்தை அடைந்திருக்கிறது. அண்டு ஃபர்தர் 99% அவங்க தான் ரீயூஸ் பண்ணிடுறாங்கல்ல, ஆசிடாக கன்வெர்ட் பண்ணி வித்துடுறாங்க. அப்புறம் எங்கே SO2 வெளில போகுது? இன்னொன்று, தேர் நவ் கம்மிங் அப் வித் கிரீன் காப்பர் ப்ரொபோசல் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக ஆலை மூடி சட்டரை சாத்துறதுக்கு இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பையும் அந்நிய செலாவணியையும் ஈட்டி தரக்கூடிய ஒரு தொழிற்சாலையை உரிய கவனத்தோடு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு திறந்து தமிழ்நாட்டின் வளத்தை பெருக்குவதில் என்ன தவறு? இதுதான் முதல்வரின் ஆலோசனைக்கும் பரிசீலனைக்கும் நாம் நம்ம சேனல் மூலமாக எடுத்து வைக்கிறோம். அவ்வளோதான். நன்றி. நன்றி சார்.